ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்கொயரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஏரியாலாம் எப்படி ஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வால்யூமில் நம்ம எப்படி ஸ்கொயரில் அப்டேட்டாக இருக்கிற 3D ஃபார்மில் இருக்கிற க்யூப்பை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஃபார்முலா ஆகட்டும், அதோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அது லைன் பை லைனாக விரிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் பயோமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இதற்கான ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதில் என்னென்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாமே, மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து எனி பூஜை ஐட்டம்ஸ் வரையும் எதாக இருந்தாலும் சரி, ஒரு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா பை பண்ணுங்கள். இப்போ நம்ம க்யூபை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி க்யூபுக்கான அடிப்படையாக இருக்கிறது வந்து நம்மளோட ஸ்கொயர் தான். இந்த ஸ்கொயருக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம காலாண்டரில் இருக்க அந்த பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து பாருங்கள். அது மெல்லிஸாக இருக்கும். அதோட பரப்பளவை நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க போன வீடியோவில் இருக்கிற ஆன்சருக்கெல்லாம் பார்த்து. இப்போ அந்த பேப்பரையே அந்த காலண்டர் ஃபுல்லாக பாருங்களேன். அந்த காலண்டரில் இருக்கிற அந்த பேப்பர் எல்லாத்தையும் விட்டு பாருங்களேன். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு அடர்த்தி மாதிரி வரும். அந்த அடர்த்தி தான் திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த திக்னஸ் வந்து ஹையாக இருக்கும். அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இப்போ சதுரன்னு எடுத்துகிட்டா எல்லா பக்கம் சமம் நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி தான் க்யூப்லேயும் எல்லா பக்கங்களும் சமம். அதே மாதிரி அந்த அடர்த்தியும் ஏன் தான் குறிப்பிடப்படுது. இப்போ நாங்கள் சைடில் கொடுக்குற இந்த க்யூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் நம்ம எப்படி வால்யூம் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயரில் எல்லா பக்கமும் சமனால இதோட வால்யூமும் இன்ட்டு ஏவால் பெருக்க போகிறோம். அதாவது வால்யூம் கண்டுபிடிக்கிறது மிக மிக ஈஸி. பரப்பு இன்ட்டு அதோட ஹைட் ஆர் அதோட திக்னஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அதோட ஹைட்டு இல்லை ஹைட்டு இல்லை திக்னஸ் ரெண்டும் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஏரியா கண்டுபிடிக்க தெரியும். இன்ட்டு அதோட ஹைட்டால் பெருக்கினா மட்டும் போது வால்யூம். எல்லாத்துக்குமே பேசிக்கே ஏரியா இன்ட்டு ஹைட்டு தான். மொத்தம் 3 வேல்யூ இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் பயப்படாமல் ஒன்று சேர்த்துக்க போகிறீங்க. ஹைட்டு மட்டும் சேர்த்து போகிறீங்க. மற்றபடி பரப்பு இன்ட்டு ஹைட் வந்தால் மட்டும் நீங்கள் ஈஸியாக இந்த க்யூப், அதாவது கன சதுரத்தை கண்டுபிடிச்சிடலாம், கன அளவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வால்யூம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட பக்க அளவுகளை எப்படி ஃபைன் பண்ணுறது. அதாவது கவ்வுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவெலாம் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு க்யூப்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த க்யூப்பில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 6 பக்கங்கள் இருக்குமா? இந்த 6 பக்கங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த பரப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது பக்க பரப்பு மட்டும் தான் பார்க்க போகிறோம். பக்கம்னா ஒன்று பக்கத்தில் இருக்கணும், டச் ஆகி இருக்கணும். மேல் பரப்பு கிடையாது, கீழ்பரப்பும் கிடையாது. பக்கத்து ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தை பார்த்தோம்னா 4 பக்கம் தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதோட பரப்பளவு என்னன்னு தெரியும். நம்ம சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்குன்னு உங்களுக்கு வேல்யூ தெரியும், ஏ ஸ்கொயர்டு. அப்புறம் 4 பக்கம்னா 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. இதுதான் அதோட ஃபார்முலா. அதேமாதிரி டோட்டல் சர்ஃபேஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்லா பக்கத்தையும் எடுத்து பெருக்கி வர ஏரியா ஆன்சர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ மெயினான ஒரு பிளேஸ் வந்துட்டோம், டயகனல் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பித்தாகரஸ் தேற்றர் படி நம்ம ஸ்கொயரில் வந்து ஈஸியாக டயகனல் கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் இந்த க்யூப்பில் வந்து ஒரு பகுதி மட்டும், ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கங்க. அந்த சைடில் நீங்கள் பித்தாகரஸ் சைடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது இருக்கும். அதாவது டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 சைடு சொல்லுவாங்களா, 2 சைட்ஸாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதாவது 2 பக்கம் சமனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான். இது போட்டோமா, இது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான். இப்போ நம்ம எடுக்க போகிறது சென்டர் பாயிண்ட் வந்து ஹையர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு டயகனல் ஸ்கெட்ச் எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம எடுத்தது ஃப்ளாட் சர்ஃபேஸில் எடுத்துருக்கோம். இப்போ எடுக்க போகிறது ஒரு 3D பரிமாணத்தில், முப்பரிமாணத்தில் எடுக்கிற ஒரு சர்ஃபேஸ். அது நம்ம கேபிட்டல் டீன்னு எடுக்க போகிறோம். அந்த கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஸ்மால் டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு. ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கு பாருங்க, ஒரு கோண ஷேப்பில் வந்துருக்கும். ஆல்ரெடி நம்ம எடுத்ததுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு போட்டோம்னா அதுக்கான டயகனல் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம க்யூபாயை பார்க்கலாம். அதாவது கன செவ்வகம் பற்றி விரிவாக பார்க்கலாம் இதே மாதிரி. தேங்க்யூ.